மிஸ் கியூட்னஸ் ஓவர்லோடட். நீங்க செலிப்ரேஷன் வீக்குக்கு வந்திருக்கீங்களா? உங்க வன்மத்த கொட்ட வந்திருக்கீங்களா? என்னமோ விக்கல்ஸ்க்கு வந்து நீங்க தான் வக்ரம் விக்ரம்ன்றீங்க. ஃப்ராடுக்கே நீங்க தான் முக்கியமான ஃப்ராடுன்றீங்க. கிரிட்டிசிசம்ல சி கூட உங்களால ஏத்துக்க முடியலன்றீங்க. வக்ரம் விக்ரம்லாம் இது எவ்ளோ பெரிய வார்த்தை. அது எதுக்காக சொல்லுவாங்கன்னு சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணாரு. அப்ப என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க? அந்த வார்த்தையெல்லாம் இவர்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த வார்த்தைக்கு பவர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. ஈஸியா போற போக்குல சொல்றீங்க. எபிசோடயே பார்க்கலையாம். ரீல்ஸ் மட்டும் கட் பண்ணி வியானாவ போட்ட ரீல்ஸ மட்டும் பார்த்துட்டு, நான் பார்த்துட்டேன். நீங்க அத பண்ணீங்கல்ல, நீங்க இத பண்ணீங்கல்ல. எல்லாரும் கேட்குறாங்க. அந்த எபிசோட்ல நான் அத பண்ணேனே, இத பார்த்தியான்னா? எபிசோட்லாம் நான் பார்க்கல. நான் கட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும் தான் பார்த்தேன். கட்ஸ் அண்ட் பீசஸ மட்டும் பார்த்துட்டு வந்து எப்படி ஒருத்தவங்கள அப்படியே உங்க வன்மத்த கொட்ட முடியுது? ஏம்மா நீ முழுசா பார்க்கணும்மா. முழுசா பார்த்தா தெரியும். முழுசா பார்த்துட்டு வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கோமே, எங்களுக்கு தெரியாதா அவரு என்ன பண்ணாருன்னு? நீ வந்து உன்னோட இது மட்டும் பார்த்துட்டு வந்து ஆஹான்னு சொல்லிட்டு இருந்தா, நீ கியூட்னஸ் ஓவர்லோடுன்னு அங்கங்க சுத்திட்டு இருந்தா, நீ பேசுறது, நீ பண்றதெல்லாம் கரெக்ட் ஆயிடுமா? எதுக்கு உங்களுக்கு நெகட்டிவிட்டி? அதான் போயிட்டீங்கல்ல. திருப்பியும் வந்து எனக்கு எக்கச்சக்கம் கம்மியா இருக்கு நெகட்டிவிட்டி. திருப்பியும் வந்து நெகட்டிவிட்டி குடுங்கன்னு நீங்களே எதுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க வந்து? இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர தூள் தூளா உடைக்கணும்ன்றது தான் உங்களோட இதுவா? சுபிக்ஷா வெளிய போனதுக்கு காரணமே அவர்தான்னு சொல்றீங்க? பிகாஸ் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன கேம் விளையாடி இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்திருக்கோம். இவன் சொன்னான்றதுக்காகலாம் நீங்க உடைஞ்சுகிட்டு, உங்களையே நீங்க டவுன் பண்ணிக்கிட்டு, நாம தப்பு பண்ணியிருப்போமோ, தப்பு பண்ணியிருப்போமோ, நீங்களே ஏன் உங்கள டவுட் பண்ணிக்கிறீங்க? அவரு அவ்ளோ உடைஞ்சு கிட்டத்தட்ட நான் வாக் ஓவர் பண்ற அளவுக்கு அவரு போற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கணும்ன்றதுக்கு, எதுக்கு செலிப்ரேஷன் வீக்குக்கு வந்து உங்க வன்மத்த கொட்டுறீங்க? நாங்க இருக்கோம் விக்ரம்ஸ். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துட்டு இருக்கோம். என்ன நீங்க கேம் விளையாடுறீங்க? எப்படி விளையாடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். விளையாடாம போனவங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து நீங்க நம்பிட்டு இருக்க வேண்டாம்.